இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்ல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்ல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல. அது இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். தெரிஞ்சதான் சார் நான் வரேன். இது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா தெரிஞ்சா தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? என்னடா பாக்குற? என்ன முறைக்கிற? ரொம்ப தவறான வாதம் சார். அவங்க இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் கேக்குற கேள்வி சரிதானே? இல்ல இது ரொம்ப சுமாரான கேள்விதான். கேட்டது நேரம் பேசுனதை பார்த்தா நீங்க இவ்வளவு சுமாரா கேட்டுக்க வேண்டியது இல்ல. சரி, உடம்பு முடியலன்னு படுத்திருக்கோமே, அப்பயும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்பயும் நம்ம திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம். பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். ஆனாலும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க அதை பத்தி யோசனை பண்ணிருப்பீங்க. என்ன வந்து ஒரு மனுஷியா பாருங்க. எனக்கும் வந்து எல்லாவுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே இருக்கு எனக்கும். இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு.